உங்களுக்கு புதுசா கிணறு வெட்டணுமா இல்ல பழைய கிணறு தூர்வாரணுமா இல்ல குளம் தூர்வாரணுமா? வெறும் 50% தள்ளுபடியில் ஆர்கேஆர் குரூப் 40 வருடங்களாக கிணறு வெட்டும் தொழில் செஞ்சுட்டு வராங்களாம். அதாவது தாத்தா அப்பா காலத்திலிருந்தே பழைய கிணறு தூர்வாருவது, பழைய கிணறு ஆழம்படுத்துவது, பழைய கிணறு அகலம் நீளம் ஆழம்படுத்துவது, புதிய கிணறு வெட்டுவது, குளம் அமைத்தல், வீட்டு கிணறு தூர்வாருவது, குளம் தூர்வாருவது அப்படின்னு நிறைய வேலைகளை சிறந்த முறையில் செய்து தராங்களாம். இந்த வேலைகளை தமிழ்நாடு மட்டுமில்ல, இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் 50% தள்ளுபடியில் செய்து தராங்களாம். இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9944202231 என்ற எண்ணுக்கு உடனே கூப்பிடுங்க. அம்மா வணக்கம்ங்க. வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷீலா. நான் கன்னிக்குளம் கிராமம். பிறந்ததெல்லாம் நீங்க இங்கதான்? பிறந்தது திருவள்ளூர், கட்டிக்கின்னு வந்தது இந்த ஊர் கன்னிக்குளம். இதுவும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்? இதுவும் திருவள்ளூர் தான். இந்த ஊர்ல என்ன பிரதான பயிர், என்ன பயிர்? இதுல பிரதான பயிர் நெல்லு, கலக்காய், மாங்காய். நெல்லு, கலக்காய், மாங்காய். ஆமா, வேர்க்கடலை. இதுதான் பண்ணுவாங்க. காய்கறி அவ்வளவு பண்ண மாட்டாங்களா? காய்கறி எல்லாம் பண்ணுவாங்க. அது மானாவாரி நிலன்றதுனால மானாவாரியா வர்றது கொத்தரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி பயிர் பண்ணுவாங்க. அந்த வேலைங்களுக்கு போயிருக்கிறோம். இங்க வந்த பிறகு இவர் இந்த தோட்டக்காலை சொல்லி கொடுத்து இதை நாங்க இப்போ எங்க ஒரு 11 பேர் சேர்ந்து இதை பண்றோம். நான் உங்க இதை ஷெட்டை பார்க்கணும். புதுசா இருக்கு. இந்த நெல்வெளியில பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன, ஏன் நெல்வெளியில வெளியில வெண்டைக்காய் வராதா? வெளியிலயும் வெண்டைக்காய் வருதுங்க ஐயா. இதுல எங்களுக்கு அது உடைய இதுல செழிப்பா நல்லா பசுமையா வருது எங்களுக்கு. அதுல 2 அங்கலம் 3 அங்கலம் தான் வருது. இதுல 5 அங்கலம் கூட காய் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அது கூட எங்களுக்கு இது பெட்டரா இருக்கிறதுனால நாங்க இதுலயே பண்றோம். எத்தனை வருஷமா இது நெல்வெளி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒரு 2 வருஷமா பண்ணின்னு இருக்கிறேன் ஐயா. 2.5 வருஷம் ஆயிடுச்சு இது போட்டு. என்னென்ன பயிர் இந்த நெல்வெளியில பண்றீங்க? இதுல கீரை வகைங்க போட்டிருக்கிறோம். அரைக்கீரை, சிறுகீரை போட்டிருக்கோம், முள்ளங்கி போட்டிருக்கிறோம், கொத்தரங்காய் போட்டிருக்கிறோம், வெண்டைக்காய், வெங்காயம், பீட்ரூட்டு, கேரட்டு, புடலங்காய், பாவக்காய், புதினா எல்லாமே இதுல எல்லா பயிரும் பண்றோம் நாங்க. வெளியில கூட இது எங்களுக்கு பெட்டரா தெரியுதுனால மொத்தத்தை இதுலயே வச்சு நாங்க க்ரோ பேக் மூலமா இதுல பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இப்ப நம்ம வெண்டை சாகுபடி பத்தி இத பேசலாம். நம்ம எப்படி வருது அப்படின்ட்டு. சரி ஐயா. வெண்டை எத்தனை பைமா? வெண்டை இதுல 106 பேக் வச்சிருக்காங்க. ஒரு இதுலயா? ஒரு இதுல ஒரு பெட். ஆமா, ஒரு பெட். 106ங்களா? ஆமா. எத்தனை பெட் இது பண்ணிருக்கீங்க? இந்த வெண்டைக்காய் நாங்க 2 பெட் பண்ணிருக்கோம் ஐயா. 3 பெட் பண்ணிருக்கிறோம். இந்த 3 பெட்ல எங்களுக்கு எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ வெண்டைக்காய் கொடுக்குது. டெய்லியா? ஒன்னு விட்டு ஒரு நாளைக்கு கொடுக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்போம். ஆமா. சரி, இப்போ வெண்டைக்காய் இப்ப சாகுபடி பண்ண போறாங்க, இந்த பையில பண்ண போறாங்க அப்படின்னும் போது பைய முதல்ல எப்படி என்னென்ன போடணுமா? பையில முதல்ல மண்புழு உரம் போட்டுப்போம். சாணி எருவு, பழைய குப்பையில இருக்கிற எருவு, கொக்கோபீட்டு, மண்புழு உரம் கூட கொஞ்சம் நம்ம ஆத்துல வர மணல் மாதிரி எங்க கைனில இங்கேயே நிலத்துல அடிச்சுன்னு வரோம். அதை வாரின்னு இதுல போட்டு எல்லாத்தையும் சின்ன வண்டி வச்சிருக்காங்க, பவர் வீலர். அதுல போட்டு ஓட்டி விட்டாங்கன்னா அதை நாங்க வாரி எடுத்துன்னு தலைமையில தூக்கின்னு இங்க வச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வரைய ஒரு நைட்டு ஊற வச்சிருவோம். ஒரு நைட்டு ஊற வச்சு காலையில எடுத்து ஜீவாமிர்தத்துல போட்டு அமுத கரைச்சல்ல போட்டு அதை ஊற வச்சிருவோம். துணி போட்டு கட்டிடுவோம். என்ன காரணம்? அது நம்ம வச்சு 3 நாள்ல நம்மளுக்கு அது வெளியே நம்மளுக்கு துளுப்பு சீக்கிரம் வந்துடும். ஆமா, நீங்க அது சுருங்கி போன வேற கூட நம்ம இதுல வச்சோம்னா கன்ஃபார்மா வராது. நீங்க ஊற வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணி வச்சோம்னா அது 3ஆவது நாள்ல நம்மளுக்கு செடி வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் தண்ணியில ஊற வச்சிருவோம். ஒரே நைட்டு தான், ஒரு 6 மணி நேரம் ஊற வைப்போம். காலையில ஒரு நைட்ல ஒரு 1 மணிக்கு அந்த மாதிரி சார் ஊற வச்சு எங்ககிட்ட கொடுத்துருவாரு. காலையில நாங்க 7 மணிக்கு இங்க வேலைக்கு வரோம். 7 மணிக்கு என்கிட்ட எடுத்து கொடுப்பாரு. நான் அதை ஒரு துணி கந்தில போட்டு அமுத கரைச்சல்ல கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஊற வச்சிருவேன். 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு எடுத்துன்னு இதுல வச்சிருவோம். இந்த மாதிரி சின்ன பேக் போடுறதுனா 2 போடுவோம், பெரிய பேக் போடுறதுனா 3 போடுவோம். இந்த இருக்கு பாருங்க. என்ன காரணமா? இது கொஞ்சம் பேக் பெருசா இருக்குதுன்ற இந்த சைஸ் எங்களுக்கு தெரியாது. அவர் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் அவரு. இது பயிர் பண்ணிக்கிறதெல்லாம் நாங்களே பண்ணிப்போம். அவர் எப்படி சொல்றாரு அந்த மாதிரி வைக்கணும். இதுல பெருசா இருக்கிறதுனால 3 வைக்க சொல்றாரு, அது சிறுசா இருக்கிறதுனால 2 வைக்க சொல்றாரு. சரி, அப்ப வச்சிட்டீங்க. வச்ச பிறகு என்ன வேலைகள் பண்ணணுமா?
இது வச்சு இதுல வர களைகளை எடுத்துருவோம். ஒரு வாட்டி வரும், இந்த களைகளை எப்போ எடுத்துருவோம். வரும் களை வச்சதுல இருந்து எப்போ களை வரும்? இது ஒரு 2 இலை 3 இலை போடும் போதே களை வந்துரும். அப்படிங்களா? அது எத்தனை நாள் வரும்னு கேக்குறேன். இது ஒரு 5 நாள்ல களை வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? களை வந்து ஆள் வச்சு எடுத்துருவாங்க. பில்லு எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஜீவாமிர்தம் ஊத்துவோம். எதுக்காக? ஜீவாமிர்தம் ஊத்தணும்னா நம்மளுக்கு இந்த மண்ணு நல்லா பசுமையா இருக்கும், வேர் நல்லா உள்ள போக ஆரம்பிச்சிடும். வேர் செழிப்பா வச்சோன்னா நம்மளுக்கு செடி செழிப்பா வர ஆரம்பிக்கும். எத்தனை நாள் அது ஊத்தணும்? அது வந்து நாங்க ஒரு 15 நாள்ல 16 நாள்ல ஜீவாமிர்தம் ஊத்திடுவோம். எவ்வளவு ஊத்துவீங்க? நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ml 50 ml அப்படி அந்த இதுக்கு அளவுக்கு தான் ஊத்துவோம். ஒவ்வொரு பேக்ல ஒரு பேக்ல தான் ஊத்துவோம். சரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி தாக்கல் வந்ததுன்னா, இப்ப இது 3 நாளுக்கு முன்னாடி இந்த பூச்சி தாக்கல் வந்தது. இது இலைய சாப்பிடுறது. இது இலைய சாப்பிடுறது. இதுக்காக நாங்க மீனாமில் அடிப்பாங்க. மீனாமில் அடிச்சும் கேட்கலன்னா 10 இலை கரைச்சல் கொடுப்பாங்க. இதுக்கும் கேட்கலன்னாக்கா எருக்குஞ்சாறு ஸ்ட்ரைட்டா எருக்குஞ்சாறு கொடுத்துருவாங்க லாஸ்டா. என்ன ஆகும் எருக்குஞ்சாறு கொடுத்தாக்கா அந்த எஃபெக்ட் வந்து இந்த பூச்சி நல்லா கேக்குது. எருக்குஞ்சாறு மட்டும் தனியா கொடுக்குறோம், அது கேக்குது. அது கேட்டாக்கா இது வந்து இந்த பூச்சி வந்து அப்படியே சுருங்க ஆரம்பிச்சுது. இது வந்து இதை சுத்தி முட்டை போட ஆரம்பிக்கும். ஆமா, இது முட்டை போட ஆரம்பிச்சுதுன்னா இந்த மாதிரி இலை வந்து இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பயிர் பிரச்சனை வருமா? அதான் இந்த இலையே போயிடுது, காய் வராது. இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுதான், இலை சுருட்டி வர ஆரம்பிச்சது. இதுலயும் பூச்சி இருக்கும். இப்ப இதுல நேத்தா இதுக்கு மருந்து குத்துக்குறாங்க. அந்த எருக்குஞ்சாறு குத்தாங்க, கொஞ்சம் தெளிவா இருக்குது. அதுக்கப்புறம் எப்ப இதுல காய் வர ஆரம்பிக்கும்? இதுல காய் வந்து நாங்க 20 நாள்ல காய் அறுக்க ஆரம்பிச்சிடும். 20 நாள்ல இருந்து காய் வந்தது. ஆமா, 2 வாரம் கழிச்சு 3வது வாரம் ஃபர்ஸ்ட்லயே காய் அறுத்துறோம். எவ்வளவு இப்ப எத்தனை பேக்ல 3 பாத்தி போட்டு வச்சிருக்கீங்க? 3 பாத்தில 5 கிலோ வரும். 3 பாத்தில 5 கிலோ 5 கிலோ இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்ப 2-3 டைம் தான் அறுத்துருக்குறோம். இது இந்த செடியிலே 2-3 டைம் அறுத்துருக்குறோம். ஆனா இன்னும் வர வர எங்களுக்கு அதிகமா தான் விளைச்சல் கொடுக்கும். எவ்வளவு வரும்? ஒரு 30-40 கிலோ கிட்ட வரும். இந்த 3 பாத்தி, இந்த 3 பாத்தில. ஆமா, இது ஸ்ட்ரைட், இது ஒரு ஸ்ட்ரைட். இது இந்த துண்டு தான். இது நேரா அது வரை இருக்கும். 30 கிலோ அறுத்துடலாம். கன்ஃபார்மா அறுப்போம் நாங்க. இதுதான் முதல்ல வெண்டை பண்ண. வெண்டையை நாங்க 2-3 வருஷமா பண்ணின்னு இருக்கிறோம். 3 வருஷமா தொடர்ந்து வெண்டை பண்ணின்னு தான் இருக்கிறோம். சரி, இப்ப நீங்க வெளியில விவசாயம் பண்ணிருக்கீங்க. ஆமா, வெண்டை பண்ணிருக்கீங்க. வெண்டை பண்ணி அப்ப அதுல வர மகசூலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது கூட இதுதான் பெட்டர். அந்த டேஸ்ட் கூட இது பெட்டரா இருக்குது. இது வந்து இந்த நெழிலேயே சூரியன் படாம இதுக்கு ஏத்த ஒளியை மட்டும்தான் அது கொடுக்குது. நெல் கூடன்றது. ஆமா, அதுல வந்து டைரக்டரா கொடுக்குது. அந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டும் வித்தியாசம் தான் இருக்குது எங்களுக்கு. மகசூல் எப்படி வருது? மகசூல்னும் போது அது கூட இது அதிகமா தான் கொடுக்குது. எதை வச்சு சொல்றேன்னா, அதுல ஒரு காய் வெயிட் வந்து அதுல 2 காய் வெயிட் வர்றது, இதுல ஒரு காய் வெயிட் கொடுக்குது. அது ஒண்ணு இருக்கு. ஆமா, அதே மாதிரி இப்ப வெளியில நீங்க அது பாத்தீங்கன்னா இதுலயே இருக்கும், வெண்டைக்காய் இருக்கு பாருங்க. இது நாளைக்கு விட்டு நாளைக்கு அரைக்கும் போது இன்னும் இது பெரிய மடங்கா இருக்கும். ஆமா, எடுக்கலாமே. இது உடைய இன்னும் 2 நாள் கழிச்சு இதை நாங்க அரைப்போம். இன்னும் பெருசாகும். ஆனா முத்தாது. இதுல போட்டா முத்த மாட்டேந்தோ? ஆமா, முத்தாது. அதுக்கு மேல நம்ம வளர விட்டா முத்திடும். வெளியில பண்ணா இது விட சின்னதா வருது. வெளியிலயும் பண்ணி இருக்கிறோம், அங்கேயும் இருக்குது. ஆனா அது இவ்வளவு சின்னதா தான் இருக்கும். அது சின்னதா இருக்குதுன்னு விட்டோம்னா முத்திடுது. இப்ப நாங்க மொத்தம் இருக்குது, அங்க வேணா அதையும் காட்டுறோம். இதுல பண்றது எங்களுக்கு நல்லா இருக்குது. எங்க மனசுக்கு திருப்தியா நாங்க விவசாயம் பண்ணி எங்க ஓனருக்கு கொடுக்குறோம். ஓனர் பேர் பரணிதரன். நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? நானும் 3 வருஷமா செய்யறேன். நீங்க விவசாயம் தான்? ஆமா, முழுக்க விவசாயம் பண்றதெல்லாம் இங்க இயற்கை தான். வெளியில விட இதுல பண்ணா உண்மையில ஆமா, அந்த உரம் கூட நாங்களே தயாரிச்சுப்போம். நாங்க எதுவுமே போயிட்டு வெளியில வாங்க மாட்டோம். எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, நாங்களே தயாரிச்சிருவோம். கேட்ட கேள்விக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி.